ஐடி கம்பெனிகள் மீது ஏவுகணைகள் வீசப்படும் எச்சரிக்கை விடுக்கும் ஈரான். தீப்பிழம்பான ஈரானின் முக்கிய நகரம். புரட்சிகர காவல்படை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. பயத்தில் ட்ரம்ப். பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில். பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் கிட்டத்தட்ட இந்த போர் ஆரம்பிச்சு ஒரு மாசத்தை தாண்டி போக போகுது. இதால எத்தனையோ நாடுகளும் பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு. அதாவது ஈரான் தான் அதிக அளவு பாதிப்படைஞ்சிருக்குன்னு பார்த்தா அதையும் தாண்டி பல நாடுகள் ஒவ்வொரு நாளும் பாதிப்புல தான் இருக்கு. எப்படிமா ஒன்று எக்கனாமிக்ஸ் ரீதியாக இருக்கட்டும், இல்லைனா கச்சா எண்ணெய் இறக்குமதி, அப்புறம் பெட்ரோல், டீசல், இப்படி பல பாதிப்புகள் இந்த போரால எல்லா நாடும் பாதிப்படைஞ்சு தான் இருக்குன்ற ஒரு செய்தியை நம்ம தினமும் நியூஸ் சேனல் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும் போது இப்போ சமீபத்தோட ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் ஒரு 5 நாள் லீவ் தரேன் அப்படின்னு. அதாவது நம்ம ஸ்கூல்ல கேட்பாங்க பார்த்தீங்களா, சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் 5 days லீவ் கொடுங்க அப்படின்னு மாதிரி ட்ரம்ப் அவர்கள் லீவ் சொல்லியிருந்தாரு. இந்தப்பா நான் போற ஒரு 5 நாள் ஒத்தி வைக்கிறேன்ப்பா. ஆனா ஈரான் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் இவரே லீவ் சொல்லியிருந்தாரு. ஒரு 10 எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் தரேன் அப்படின்ற ஒரு கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்போம். இப்படி இருக்கும்போது ஈரான் சைடுல சொல்லக்கூடிய விஷயம், நீங்க என்னதான் பண்ணாலும் ஈரான் அடிபணிஞ்சு போகாது, பழகிப்பார் நட்பு புரியும், பகைத்துப்பார் ஈரானின் பலம் புரியும் அப்படின்னு சொல்ற விதமா ஈரானும் தக்க பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க என்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்து தான் இருக்கோம். இப்போ ஈரான் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க தக்க பதிலடி நாங்க கொடுக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க. என்னன்னா, நாங்க ஈரானோட உயிர் நாடி பிடிச்சிட்டோம். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஈரான்ல இருக்கிற முக்கியமான ஆயுத கிடங்குகளை நாங்க தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோல கூட 1000 கிலோ கொண்ட டங்கர் பஸ்ட் குண்டுகளை ஏவி இருக்காரு. அதன் மூலமா ஈரான்ல செயல்பட்டு இருக்க ராணுவ கிடங்குகள், ராணுவ ஃபேக்டரிஸை அடிச்சிருக்காரு. இதன் மூலமா ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஆயுதங்களா இருக்கட்டும், சப்ளைஸா இருக்கட்டும், இதெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. ஈரான்ல இஸ்மகன் ஒரு பகுதியில அந்த ஆர்ம்ஸ் ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில 1000 கிலோ டங்கர் பஸ்ட் குண்டுகள் தாக்கி இருக்கு. அந்த இடமே தீப்பிழம்பா மாறி இருக்கு. ஒன்னு ட்ரம்ப் அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நாங்க இந்த போரை கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சிருக்கோம், அதுல முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்காரு. ஆனா ஈரான் கவர்மெண்ட்டும் சும்மா இல்லைங்க. உடனே அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, வான் வழியாவும் கடல் வழியாவும் நீங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கும் நாங்க தக்க பதில கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அதையும் தாண்டி நீங்க தரை வழியா ராணுவ படையை கூட்டிட்டு நீங்க தரை வழியா தாக்குனாலும் நாங்க அதுக்கு தயார் அப்படின்னு ஈரான் சைட்ல இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன காமிச்சிருக்காங்கன்னா, அந்த வீடியோல ஈரான் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதாவது அமெரிக்காவோட ராணுவ படைகள் ஈரான்குள்ள வந்தாலும் அதை தக்க பதிலடி கொடுக்க இங்க தயார் நிலையில ஆர்மி வீரர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க கிட்ட அதிநவீனமயமான பல போர் யுத்திகள் இருக்கு, நவீனமயமான ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு அந்த வீடியோல காமிச்சிருக்காங்க. இதை பார்த்த பிறகு உலக நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ ஈரான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்காங்க. நீங்க வான் வழியா இருந்தாலும் சரி, தரை வழியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா கடல் வழியா இருந்தாலும் சரி, எந்த வழியா இருந்தாலும் ஈரான் தக்க பதில் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உலகளாவிய தலைவர்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் ஈரான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானோட புரட்சிகர காவல்படை அமெரிக்காவை சார்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் வளைகுடா நாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் தான் தயவு செஞ்சு நீங்க கிளம்பிடுங்க, வராதிங்க,
நாங்க இதுக்கப்புறம் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பிறகு மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஈரான் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, அவங்க தான் இங்க எதிரி. அவங்களுக்கு உதவி பண்ற நாடுகள் மேல நாங்க அடிப்போம். அதுவும் அந்த நாட்டு மக்கள் மேல அடிக்க மாட்டோம். அந்த ராணுவ தளவாடங்கள் மேல நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ சம்பந்தமே இல்லாம ஐடி கம்பெனிஸ் எதுக்கு குறி வைக்கிறாங்க ஈரான் அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. என்னன்னா, ஈரானோட முக்கிய தலைவர்கள் இறந்ததுக்கு காரணம் டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், அமேசான், மீட்டா போன்ற எல்லா தொழில்நுட்ப நிறுவனமும் சேர்ந்துதான் ஈரான் இருக்க முக்கிய தலைவர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது. அவங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியா உதவிகளை பண்ணதே இந்த கம்பெனிஸ் தான். அதனால இவங்க மேல நாங்க குறி வைக்க போறோம். அடுத்து எங்களோட குறியே வந்து இவங்க மேலதான். நாங்க வைக்க போன்ற இந்த குறியால வந்து அமெரிக்க நாடே கதிகலங்கி போக போகுது அப்படின்னு ஈரான புரட்சிகர காவல்படை சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அழுத்தமா சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்க சொல்லி வச்சு அடிக்கிற விஷயத்த இதன் மூலமா அவங்க வந்து தெளிவா காமிச்சிருக்காங்க. நாங்க இப்ப அடிக்க போறோம் இந்த பில்டிங்ஸ. இதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் தயவு செஞ்சு நீங்க வந்து வேலைக்கு வராதீங்க. நீங்க போயிருங்க. ஏன்னா இந்த டைம்ல அடிச்சு நொறுக்க போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, எந்த ஒரு தாக்குதல் பண்ணாலும் அதுக்கு சமமான ஒரு பதிலடியை ஈரான் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ காரணமா ஈரானும் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. ஈரானும் ஒரு விஷயம் சொல்றாங்க, நாங்க இந்த கம்பெனில அடிக்க போறோம் அப்படின்னு. இந்த போர்ல அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? அமெரிக்காவோட கை எந்த அளவுக்கு ஓங்கி இருக்கும்? ஈரானோட பலம் அதிகம் ஆயிருக்குமா இந்த போருக்கு அப்புறம் அப்படின்ற விஷயத்த மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது கிங் டிவி. நான் உங்கள் டேவிட் சுரேஷ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.